இதுக்குள்ள ஒரு கை ஒரு கால் ஒரு நம்ம சேர்த்து அது பண்ணி போடுறது எப்ப வேலையா ஆனா அது சேர்த்து நம்ம பண்ணி போடுறது இதுக்கப்புறம் உனக்கு புள்ள பிறந்து அது இந்த நாட்டை ஆள்றதுக்கு அந்த மாமாத்தை வாங்கி கூட மகளே இது கிடையாது வெளியே வர
பாலபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேனபிஷேகம் தாயே அம்மா 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 மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மனப்பதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோம் அவர் கோவிலை நாடிடுவோம் அவர் கோவிலை நாடிடுவோம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி
நைட்டுக்குள்ள காய்ச்சி கிடக்குறீங்களா அங்க பசிடா கேட்டேன் 2 காஜி வேணும் 3 காஜி வேணும் 3 கோழி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கோழி கொடுத்தா அவங்க ஆப்பலாம் அதனால கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பசிக்குதுன்ற என்ன பண்ணுங்க யார் வந்து பிரியாணிக்குதாமா பிரியாணி இல்லையா தாயே நான் சொல்றதை கேளு உனக்கு ரத்தம் தானே வேணும் பசி தானே எழுது நம்மளுக்கு இருக்கட்டும் 4 திசை இந்த 4 திசையை நம்ம சுத்தி வர வந்தோம்னா நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும் நீ என்ன சொல்ற போமா போடுறேன்
வா ஏய் வா வந்து வா கோம் சட்டி அதை கீழே போடு அப்படின்னா அதை எடுத்து மூடு கட்டுவேன் அந்த மூணு மணி கணக்குது கிடைக்கவில்லை அத்தை திசம் போகணும் நமது பசிக்கு இந்த பூரத்தையே இரையாக்க போறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு பசி அவ்வளவுதானே உங்களுக்கு இதுல போயாச்சு ஆமா நம்மளுக்கு உண்டான ஆகாரம் கிடைக்கவில்லை ஆமா நம்மளுக்கு உண்டான ஆகாரம் கிடைக்கும் நாராச்சந்தி அங்க போன கிடைக்கும் ஆமா பெரிய மிருகம் ஒரு பொருளை கொத்தின்னு ஒருத்து வருமா உன் கண்ணுக்கு தெரியாதா பெரிய மிருகம்டா உன் கண்ணுக்கு மட்டும் பெரிய மிருகமா தெரியுது அந்த சித்தர் ஓனனை கொத்தி போடுவாடா அந்த சித்தர் அந்த ஓனனை கொத்தி போது அந்த ஓனனை விட்டுடு ஐயோ ஐயோ அவ்வளோ நாலு திசையும் எதுவும் கிடைக்கல நீ இருப்பது ஆமா ஒரே திசை தான் இருக்குது அந்த திசை சென்று வந்தா நம்ம உடனாவே கிடைக்கும் அதோட இருக்குமார் ஆமா நாராயணன் அதோட இருக்குது தாத்தாயா ஆமா வாசனை கண்டுபிடிச்சினே போலாமா அந்த திசையில போயிட்டு
புசுக்கலாம் என்று நினைக்க பொழுது அம்மா தாயே அம்மா தாயே நான் தாயே கத்துறியே எங்க அம்மா என்ன வச்சு வெளியேற்றலாம் ஓத்தா என்னன்னு வச்சுருவாங்க. அம்மா தாயேன்னு அவங்க கனவுல சொல்ற. ஆமா ஆமா இந்த மாதிரி ஏய் யாரப்பா என்ன தாயேன்னு கூப்பிட்டு அம்மா தாயேன்னு அவங்க கனவிலே கூப்பிட்டுட்டாங்க. சரிப்பா அதனால என்ன பண்ண போறா? இந்த குழந்தையே புஸ்தக போவது கிடையாது கிடையாது. அந்த குழந்தையே எந்த இடம்? நாராச்சந்து. ஆமா சரதேவி. சரதேவி ஆமா சரதேவி அருள்பட்டதா. என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? இந்த குழந்தையே நானே வளர்க்க போகிறேன். அப்ப எனக்கு பசிக்குமே நான் என்ன பண்ணுறேன்? ஆகாரம் முடியா? இந்த குழந்தையே நானே வளர்க்க போகின்றேன். நீ ஏன் வளர்க்க போற? ஒரு ஒன்று இருந்தால் வேற ஒன்று இருக்க வேண்டும். என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? என்ன பண்ண போற? என்னுடைய இடம் இதுவா? நாராச்சந்து. என்னுடைய பெயர்? உன்னுடைய பேரோ சரதேவி. ஆமா சரதேவி அருள் பெற்ற வாழ்க 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 வாழ்க. குழந்தைக்கு பேரு சராசந்தன் பேர் வச்சிட்டேன். இந்த குழந்தை பாடசாலை கிளம்பணும். இப்ப இந்த குழந்தை நீ வளர்க்க போற. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கூட வா சோறு பண்ணலான்னு ஆசை காட்டிட்டு
என் பொண்டாட்டியா நானே வச்சிருந்தேன். நீ வச்சிருந்தியா நீ ஐயா சூரவாசனார உங்களை தான் பார்த்தேன். வருஷம் பார்த்தாங்க என்னோட மாணவரை பார்த்தாங்க. நாங்க இந்த நாட்டுக்கு எதுமா என் சாமான் தான் எனக்கு தெரியுமே. நீ உங்க அம்மா வயிற்று மேல பிறந்தா அம்மா வயிற்று மேல போன ஆமா போறதியா ஆமா எங்க அம்மா உனக்கு ஒரு தாயா உனக்கு எத்திட்டா எனக்கு ஒரு தாய் ஒரு தந்தை. ஒரு தாய் ஒரு தந்தை. நான் யார் தெரியுமா? எனக்கு 3 தாய். என்ன கிராஸ் ஒரே தந்தை. அடிக்காத விஜய. நான் கரமா ஆபரேஷன் பண்ண தாய் விட்டுறோம். அது அடிக்காத. ஆமா ஆமா. நீ தப்பா நினைக்கிறதா? நீ எந்த நாடு? இது வந்து தமிழ்நாடு. அன்னைக்கு நான் கூட பச்சைடா. இதற்கு பெயர் கிரிவரசாபுரி. கிரிவரசாபுரி. ஆனா எனது தந்தை மரணத்தை பண்ணா இந்த நாட்டை கீழத்திரப்பாங்க. இதற்கு மற்றொரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர் தெரியுமா? மகத தேசம். மகத தேசம். ஆனா இந்த மகத தேசத்தை ஆண்டு வந்தார் என் தந்தை. ஆனா அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி கற்பதி. இரண்டாவது மனைவி கற்பதி. அப்படி 2 மனைவிக்கும் வெகுகாலமாக குழந்தை. ஆனா இவனை குறித்து அந்த ரோட்டில் வந்தான். ஆனா அந்த காலத்தில் ஒரு மாங்கனி கொடுத்தான். அந்த மாங்கனியை பிளக்கக்கூடாது. அதை உள்ளாக ஊட்ட வேண்டும். ஓடி வந்து கொடுக்கும் போது அந்த மாங்கனியை இரண்டாக பிளந்து விட்டாங்க. இரண்டாக பிளந்து கற்பதி பாதியம் இருவரும் சுற்றிட்டு விட்டாங்க. அந்த மாங்கனியை பாதியா சாப்பிட்டா அந்த குழந்தை பாதியாக அரை முக்கு அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை என்ன செய்ய முடியும்? குழந்தை காலையில போறவங்க 8 மணிக்கு பசி எடுக்கிறான். அப்படி உயிரற்ற குழந்தை இந்த நாட்டில் இருந்தா நாட்டுக்கு அவமானம். அதனால் இந்த குழந்தையை அதோ தெரியுதுவா நாகர் சந்தி என்று சொல்லக்கூடிய நாகர் சந்திலே ஓடினாரு தந்தை. அந்த குழந்தையை நாகர் சந்திலே தூக்கி போட்டு விட்டு வந்து இந்த நேரத்திலே இன்னொரு நேரம் 18 மணி கொஞ்ச நேரம் அந்த நேரத்தில் நகரவாளர்கள் இந்த தாய் அந்த நாட்டை காக்கக்கூடிய எழுத்தாய் அவர் பெயர் ஜனதேவி. நகரவாளர் ஒரு நேரத்திலே ஈரற்ற குழந்தையை பார்த்தார். அவளுக்கு பசி. எடுத்த குழந்தைங்க பாதியாக இருந்த குழந்தைங்க ஒன்றாக சேர்த்து ஆகத்தில் முடித்த நேரத்திலே ஒன்றாக சேர்த்தவுடனே அந்த குழந்தைக்கு உயிர் இப்படியாவற்ற உயிரில் இல்லாமல் இருந்தது. அம்மா என்னுடன் புசித்தால் தாய் சொல்லுக்கு அத்துமில்லாமல் போயிடும். என் கரண்டா ஒன்றாக சேர்த்தவுடன் உயிர் வந்துவிட்டேன். அதனால் இந்த குழந்தையை சாப்பிடக்கூடாது. அப்படி என்று வளர்ந்து ஆளாக்கினார். அந்த குழந்தை யார் தெரியுமா? நன்றாகப்பா நன்றாகப்பா. அந்த குழந்தை யார் தெரியுமா? அந்த குழந்தை தான் இந்த எங்க அம்மா யாரு? எத்தனை பேரு? 3 பேர். என்னை பெற்றெடுத்தவள் 2 தான். என்னை வளர்த்து ஆளாக்கியவள் ஒரு தாய். ஆனா என்னுடைய தாய் பெற்றவள் இறந்து விட்டார்கள். என்னை வளர்த்தவளை பார்க்க வேண்டும். அதனால் இன்றைய நேரத்திலே என்னை வளர்த்தேன் பார்க்க வேண்டும்.
ஐந்தெழுத்தான நீ அரணோடு நின்றவரும் நீ அரணோடு நின்றவரும் நீ அரணோடு நின்றவரும் நீ இந்த சமாசத்திற்கு நீங்கள் தான் நடுவுள்ளாயே ஒரு கன்னியாபுரம் வழிகாட்ட வேண்டும் அல்லவா? அதிலே உங்களை எதிர்பார்க்கிறேன். எனக்கு ஒரு வரம் வேண்டும். ஒரு பிள்ளையானவர் தாயை கேட்கிறபடி அங்க பிள்ளைக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார் அம்மா. அம்மா ஒருவரை தன்னை அழிப்பார், ஒருவரை தன்னை அழிப்பார். மன்னர்களை எனக்கு நரபலி கொடுத்தால் கேட்ட வரத்தை தாய் தடையாமல் தருகின்றேன்.
உங்க சக்தி எல்லாம் எனக்கு இருந்தால் ஊரில் கொண்டு வந்து உங்களுக்கு பதிவிட்டா நான் நீங்க தருவீங்களா? நான் போகிறேன், சிறைப்பிடிக்கிறேன், கொண்டு வந்து உங்களுக்கு பலி கொடுக்கிறேன். ஆனால் என் இடத்திலே கரத்திலே வாழ்ந்து என் உடம்பிலே தெம்பில்லை. அதற்காக நன்றி வாழ்வு அந்த ஈர தாத்தியம் எனக்கு பரிசாக கொடுத்த அந்த ஒருவன் அவன் கண்ணா எழுந்தா நந்தினி சுந்தரி என்று சொல்லக்கூடிய என் மகளை திருமணம் செய்தார் கம்சன். அந்த கம்சனை கொஞ்சம் படுவார் யார்? அந்த கண்ண அந்த போய அவனை சிறப்பித்தா அம்மா கேட்ட 100வது போய் முடியும். புறப்படுகிறேன் என் கண்ணா பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், துறை சம்பத்து பெறலாம். கால நேரத்தில் கடவுள் பாக்கியம் கட்டாயம் அனுபவத்தில் இருக்க வேண்டும். அந்த முருகன் அருளா இந்த ஸ்ரீ நாகரத்னம் நாடகம் மன்றத்துடைய ஆசிரியர் வழங்கக்கூடிய எனக்காக மயிலம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த உயர் நிர்வாகர் ஊர் தர்மகத்தான் வழங்கக்கூடிய மன்னாங்கட்டி அண்ணன் சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் என்னை பாராட்டி எனக்காக 100 ரூபாய் அன்பு காணிக்க கொடுத்துள்ளார். ஐயா அவர்களுக்கு எப்போதும் இந்த முருகன் அருள் எங்கே அருள் அனைத்து தெய்வம் இருந்து அவருக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்று கால நேரத்தில் வேண்டி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதே வயல்வேட்டை கிராமத்தைச் சேர்ந்த அனுச பாய் என்று சொல்லக்கூடிய அப்படியாப்பட்ட பசீர் பாய் இவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பு காணிக்க கொடுத்துள்ளார். ஐயா அவர்களுக்கு எப்போதும் அந்த அல்லாஹ் கிருபை ஆண்டவன் கிருபை அனைத்தும் நிறைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி இருக்கிற பொழுது நன்றி வணக்கம்.